மக்களே, நமக்கு இந்த நோட்ஸ் எழுதுகிற பழக்கம்லாம் சுத்தமாக கிடையாது. நம்ம நோட்ஸ் வாங்கி தான் பழக்கம். ஏகப்பட்டது வாங்கி வச்சுருப்போம். எக்ஸாம் நேரத்தில் திறந்து பார்த்தா ஒன்றுமே புரியாது. சரி, என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கும்போது இந்த கூகுள், யூடியூப்லலாம் தேடி பார்ப்போம். நம்ம தேடுற நேரம் நம்ம தேடுற ஆன்சர் வரவே வராது. அப்போ தான் ஏன் நம்ம இன்னும் அடிமட்டமாக யோசிச்சுன்னு இருக்கோம், கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெமினி ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் 2.5 ஃப்ளாஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2.5 ப்ரோன்னு மாற்றிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஃப்ளாஷில் ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வரும், ஆனால் தப்பாகவும் இருக்கும் அது. ஸோ ப்ரோக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு அதில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கேட்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் தரும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் என்னோடய எக்ஸாமுக்கே இதில் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது நம்ம நோட்ஸில் வந்து ஆன்சர்ஸ்லாம் ஒரு சிலது பெருசாக இருக்கும், நிறைய பேஜஸ் போவோம். அப்போ என்ன பண்ணலான்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு பிடிஎஃபாக போட்டுக்கணும். போட்டுட்டு அதை அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சுன்னா அதை கேட்கலாம். இல்லைனா வந்து டிரைவ் அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் தியரம் சொல்லிட்டு கேட்கலாம். நான் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறேன்னா 2.5 ப்ரோன்றது வந்து நமக்கு ஃப்ரீ வெர்ஷனில் வந்து லிமிட்டட் அப்லோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மறுபடியும் போய் கேட்டுகிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ லிமிட்டட் அப்லோடுன்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னா அதை ஒரே பிடிஎஃபாக ஒரே அப்லோடாக பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அதுலேயும் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அதுவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு கேட்கலாம் அதுக்கிட்ட. 2.5 ஃப்ளாஷை விட 2.5 ப்ரோ தான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஆன்சர் தரும். ஓகேவா? 2.5 ப்ரோவில் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் தேவையோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அதுவே கொடுத்துரும். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் தான் நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் என்னோடய எக்ஸாமுக்கும் படித்தேன். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஏஐ ட்ரிக்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்.